5 ஸ்டெப்பில் கைன் மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அனிமேஷன் வீடியோ ரெடி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணி க்ரியேட் நியூ கொடுத்துட்டு கைன் மாஸ்டர் ஆப்போட அந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். பேக்ரவுண்டுக்கு ஒரு ஸ்க்ரீனில் மீடியா ஃபைல் சூஸ் பண்ணுங்கள். பிறகு மீடியா சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஃபோட்டோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிக் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணினா ஒரு ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் எங்களுக்கு பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது வேணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், அவ்வளோ வரைக்கும் லென்த்து வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட போகிறோம் நாங்கள் இதில். ஸோ ஒரு குதிரை வந்து நடந்து வர மாதிரி. ஸோ அது குதிரை வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இங்கே ஆட் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஃபைல், இதை எடுத்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இந்த குதிரைக்கு குதிரை ஆல்ரெடி நடக்கும், பட் மூவ் ஆகணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் இந்த சர்க்கிளில் ஒரு ப்ளஸ் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குதிரை எங்கே வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா குதிரை மூவ் ஆகும். ஸோ தென் அதை ட்ரிம் பண்ணிடுங்க, தேவையில்லாத பாட்டை ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஓகே, குதிரை வந்து நடந்து மூவ் ஆகிற வீடியோ ரெடி. இப்போது இதுக்கு வந்துட்டு நாங்கள் அடுத்ததாக ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போட போகிறோம். குதிரை நடந்து வரும்போது வர சவுண்ட். இந்த சவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு அகைன் மீடியா போயிட்டு, இது வந்துட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சவுண்ட். ஸோ மீடியா போயிட்டு ஒரு லேயரில் மீடியா போயிட்டு நின்னாங்க, அந்த சவுண்ட் அங்கே இருக்குது, வீடியோவாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த ஃபைலை நான் சூஸ் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ன்றதுனால இந்த மாதிரி வந்து விடும், பட் நோ ப்ராப்ளம். அதை வந்துட்டு டிலீட் பண்ணிடலாம் தெரியாத மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், சவுண்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கு சவுண்டு சரியான இடத்துல விட்டுட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சவுண்டு வருது. பட் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த பிக் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் உங்களுக்கு மேஜிக் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தால் அந்த இது இல்லாமல் போய்ட்டு ரிமூவ் ஆகிடும். அவன் போய்ட்டுது ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க, பர்ஃபெக்ட். இப்போ வந்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் ஆஸ் அ வீடியோ. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.